இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இஃப் எம் கமா என் ஆர் நேச்சுரல் நம்பர், எம் என்னும் நேச்சுரல் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம், எம்முக்கு என்ன வேல்யூ போட்டால் டஸ் 2 பவர் என் இன்ட்டு 5 பவர் எம் என் இன் 5 5ல் முடியும். இந்த டிஜிட் இந்த ஃபைனல் ஆன்சர் 5ல் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எம்முக்கு என்ன நம்பர் போட்டால் அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ n = 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்குது. எம்முக்கு என்ன வேல்யூ போடலாம், போட்டால் இங்கே 5 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் n = 1 நான் போட்டு பாருங்கள். 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் m. ஓகேங்களா? n = 2ன்னு போட்டு பாருங்கள். 2 பவர் 2 5 பவர் m. அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே இதே மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 பவரில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 பவரில் இருந்தாலும் அது என்னது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஓகேங்களா? எல்லாமே 2ஓட பவரில் இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இப்போ 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10, 5ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 20, இது 2 பவர் 3ன்றது 8, 5ஐ 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 40. ஸோ என்ன தான் இருந்தாலும் 2ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எண்டிங் வித் 0 தான் வரும். ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தீஸ் ஆர் ஈவன் நம்பர், எண்டிங் வித் 5 இஸ் ஆட் நம்பர். ஓகேங்களா? ஸோ 5 வரணும்னா ஆட் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் 5 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே ஈவன் நம்பர் அப்படின்றதுனால 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m கேனாட் எண்ட் வித் த டிஜிட் 5. ஓகேங்களா? 5ல் முடியவே முடியாது. தட்ஃபோர் தேர் இஸ் ஃபார் நோ வேல்யூஸ் ஆஃப் m. எம்முக்கு நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் எண்டிங் வித் 0 வராது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். எண்டிங் இன் 0 அப்படின்றப்ப எம்முக்கு எந்த நம்பர் போட்டாலும் 0 வராது. ஏன்னா இங்கே முன்னாடி மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது. ஸோ 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் முடியுமே தவிர 5ஆல் முடியாது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க. அப்படியே கமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.